அவ்வளவுதான், பிக் பாஸ் முடிய போகுது. அடுத்து பிக் பாஸ்க்காவது ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் என் காதில் கேட்கிறது. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன். ஃபைனலிஸ்ட் எவனுமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணிலே வைக்க முடியல. பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப யார் தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும். திவ்யா, சபரி, இந்த கழுதைங்க தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ரசிகர்கள் சொல்றாங்க. இவங்க அப்படி என்ன மாட்டாங்க. இப்ப சபரி கூட டாஸ்க் நல்லா பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். திவ்யாலாம் டைட்டில் வின்னர் சொன்னாங்கன்னா என்னால ஜீர்ணிக்க முடியல. அதாவது இவர் ஒரு ஃபைனலிஸ்ட் சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஆனா எல்லா கேமராவை பார்த்து கரெக்டா கத்தி எந்த டாஸ்க்கும் எனக்கு சரியா அப்படியே ஒரு டாப்ல பண்ண மாதிரி நான் அந்த டாஸ்க்கும் பார்க்கவே இல்லை. திவ்யாவுக்கு பயங்கரமான பியா இருந்ததுனால இன்னைக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வாய்ஸ் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. உங்களை நம்ப வைக்கிற சூழ்ச்சி, அதுதான் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். பிக் பாஸ்ல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ள அனுப்புவாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நீங்க பிக் பாஸ் ஹிந்தி எடுத்துட்டாலும் கலர்ஸ் டிவி ப்ராடக்ட் உள்ள போவாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த யுக்தி என்ன பழசா இருக்கா புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு அது பழசு, உங்களுக்கு தான் இது புதுசு. அதை தான் ஆதாரத்தோட எடுத்துருந்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.